ಸರ್. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 29வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் நீயோட. சீதந்தி மம காத்ராணி முகை ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷश्च ஜாயதே गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजन माहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितन्नो राज्यं भोगाः सुखानि च त इमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्रास्तथैव च पितामहाः मातुलाश्वशुराः पौत्राः श्यालाः सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रयराज्यस्य हेतोः किन्नु मही कृते निहत्य धार्तराष्ट्रानः का प्रीतिः स्याज्जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुम् धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः माधव यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम् कथन्न ज्ञेयमस्माभिः पापादस्मान्निवर्तितुम् कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. அர்ஜுன் எல்லாம் பார்க்க உடம்பு உடம்ப பத்தி சொல்ற, தாம் பார்க்கும் சுகனங்கள் பத்தி சொல்ற, தாம் பார்க்கும் என்ன வரப்போறது அதை பார்த்து கஷ்டப்படுறது சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணா எல்லாமே தோஷங்கள், இப்படி நம்ம பாபங்கள் தான் கேட்க போறோம் அப்படின்னு இதா வேற பேசுற. இதெல்லாம் வந்து எனக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னு ஒரு இந்த பலன்கள்லாம் நமக்கு அதிருஷ்ய பலன் கிடைக்கிறது, திருஷ்ய பலன் கிடைக்க பிடிக்கல, அதிருஷ்ய பலனும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொன்னா, இதுதான் குலக்ஷய கிருத்தம், குலம் நாசமாயிடும் அப்படின்னு. குலம் நாசமானா எல்லாருக்கும் பாப்பம் தானே வரும் அப்படின்னு சொல்ற. அதுவும் அவர் எல்லாமே இதை சொல்றது எல்லாமே அவரோட மனசோட டிப்ரெஷன், அவரோட யோசிக்க முடியாத தன்மை, அவரோட சேதனா எல்லாம் மயங்கி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. சீதன் ரொம்ப வருத்தமும் குழப்பமும் வச்சுட்டு சொல்ற இது வரைக்கும். இதுக்கப்புறமா என்ன சொல்ற, குலக்ஷயம் நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. குலக்ஷயே பிரணயந்தி குலதர்மாஸ்தனாதனாஹ धर्मे नष्टे कुलं कृत्स्नमधर्मोऽभिभवत्युत. குலம் கயே அழிவது, பிரணயந்தி அழிந்துவிடும், குல தர்மாஸ் குல தர்மங்கள், சனாதனாக காலமற்ற, தர்மே தர்மங்கள், நஷ்டே நஷ்டமான பிறகு, குலம் கிருத்ஸ்னம் முழுவதும், அதர்ம
அதர்மம் அபிபவதி தலை தூக்கும் உத உண்மையில் என்ன சொல்றேன்னா, குலம் அழிந்தால் அதன் காலமற்ற தர்மங்கள் அழிந்துவிடும். தர்மங்கள் அழிந்தால் அதர்மம் குலம் முழுவதும் தலை தூக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கணவா பார்க்கலாம். குலக்ஷயே இக்கன்ஷா ஜாயின்ட்டாங்கல்ல, குலக்ஷயே प्र ये प्र ये में लगा ये प्र नश्यन्ति नश्य नश्य न नश्यन्ति न में लगा क्या में लगा नश्यन्ति कुल धर्मास्तनातनाः कुल धर्म सनातनाः धर्मे नष्टे धर्मे धर्मे नष्टे इष्यन्त जन नष्टे कुलंग कृत्स्नम कुलंग इंग कृत्स्नम कृ इतिस्न कृत्स्नम इस கொஞ்சம் மியூட்டா இருக்கல कृत्स्नम दिन நிறுத்திக்கலாம் और कृत्स्नम धर्मो मधर्मो சேத்து சொல்லலாம் மட வரதுனால कृत्स्नम धर्मो धर्मो பார்க்கிறது விபவத்யுத भव ரெண்டு வருது விபவத்யுத முழு ஸ்லோகம் குலக்ஷயே प्रणश्यन्ति कुलधर्मा सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नमधर्मो विभवत्युत कुलक्षे प्रणश्यन्ति कुलधर्म सनातनाः ஒரு யுத்தம்னு வந்தப்புறம் இந்த குலமே நாசமாயிடும். ஏன்னா அந்த குலம்ங்கிறது முழு வம்சம், ஃபேமிலி. இந்த யார் யார் யுத்தத்துல பிராணத்தை போடுறாளோ அவார்டு குலமும் நஷ்டமாகும். யாரு ஜெயிச்சுன்னு வராளோ அவளும் பாபங்கள் பண்ண, ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, குலக்ஷயம் பண்றவா பாவம் பண்றவா அப்படின்னு. பாபம் பண்ணதுனால அவளோட அதிர்ஷ்ட பலமும், அதாவது பார்க்க முடியாத பலன்கள், பாபங்கள் அந்த குலமும் நாசமாயிடும். குலக்ஷணம் பண்ணானா பிரணஷ்யந்தி என்ன ஆயிடும்னா குல தர்ம சனாத்னா. குலஷ்யந்தி குலம் அழிஞ்சா என்ன ஆகும்னா குல தர்மமும் அழிஞ்சிரும். குல தர்மங்கிறது சனாதனா, டைம்லெஸ்ஸா, காலங்காலமா குலத்துல வர தர்மங்கள். நம்ம தர்மத்தை எடுத்தோம்னா அந்த தர்மம் ஒரு வேதங்கள் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. தர்மமா நம்ம எடுத்துன்னு பண்றதுதான் தர்மம். எல்லார் வீட்லயும் எல்லார் குலத்திலயும் ஒவ்வொரு தர்மம் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஒன்னும் விஷயம் பாக்கி தர்மங்களை பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல இது பண்ணு அதை பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கும். நம்மள கொலை பண்ணா கூட நேத்திக்கு தான் சொன்ன, நேத்திக்கு ஒரு ஸ்லோகம் படிச்சு காமிச்சோம். எப்படி கொலை பண்ணாலும் தப்பு இல்லை, நம்மளை தாக்க பரவாயில்ல, கொலை பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா தர்மம் எது அப்படின்னு எழுதியிருக்க. அந்த குலங்கள்ல வர தர்மங்கள் சனாதன தர்மங்கள். இது யாரும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எழுதி கொடுத்த தர்மங்கள். அதனால ஒருத்தர் செத்து போனாலும் அவரோட வீட்டுல அந்த தர்ம புஸ்தகத்தை படிச்சுட்டு இந்த தர்மத்தை பார்த்துக்கலாம். ஆனா குலம் நாசமானா அந்த குலத்தோட இருக்கிறவா, அந்த தர்மிகள், அந்த தர்மம் பண்றவா அவளும் நாசமாயிடுவா. அவள் நாசமானும் அந்த தர்மத்தை யாருலையும் காப்பாற்ற முடியாது. அப்படின்னா குல தர்ம சனாதனா பிரணஷ்யந்தினா அழிஞ்சு விடும். தர்மே நஷ்டே கிருத்ஸ்னம் அதர்மோ விபவத். இந்த மாதிரி தர்மம்லாம் அழிஞ்சதுன்னா அவர்களிருந்து கிருத்ஸ்னம் எல்லா தர்மமும் அழிஞ்சு விடும். எந்த மாதிரி தர்மங்கள் இது வீட்டுல இருக்கிற நம்ம காலங்காலமா நடக்கிற தர்மங்கள் அழிஞ்சு விடும். அப்புறம் அதர்மம் தான் அபிபவத்யுதா, அதர்மம் தான் தலை தூக்கிண்டு இருக்கும். இப்ப ஒரு கேள்வி என்ன, எப்படி அதர்மம் ஒரு குலத்தை எப்படி தலை தூக்கும், குலம் தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த குலம் அழிஞ்சாலும் இந்த யுத்தத்துல மறிக்கிறவ இந்த தர்மிகள் அந்த யார் அந்த யுத்தத்துல யுத்தம் பண்ண வந்திருக்காளோ அவளோட வீடு தான் போனாலும் அந்த அவள் இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிறவாளும், அந்த குழந்தைகள், அந்த ஸ்திரீகள், அவளுக்கும்
இந்த தர்மம் வந்து அவளுக்கு அவளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. வந்து ஒரு ஜெனட்டிக்கலி பார்த்தாலும் வீட்டுல ஸ்திரியா இருக்கா, வெளியில போய் ஆஹ் ஆண்கள்லாம் வேலை பண்றா, எல்லாத்தையும் பண்ணுச்சு. ஸ்திரீகள் வந்து வீட்டுல இருக்கிற தர்மத்தை காப்பாத்துறா. ஆனா அந்த புருஷன் தான் ஸ்திரியை காப்பாத்துனா அப்படின்னு ஜெனட்டிக்கலி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஜெனட்டிக்கலி அந்த ஒரு ஸ்திரீ வந்து ஒரு வந்து தன்னோட குழந்தை தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக அந்த ஸ்திரீ பார்த்துப்பா. ஸ்திரீ வந்து ஒரு துர்பலமா இருக்கிறதுனால ஆண்கள் வந்து அவளை காப்பாத்துறது அப்படின்னு ஜெனட்டிக்கலி அப்படிதான் இருந்தது. இப்ப எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லாமே இப்ப அந்த மாதிரி இல்ல. பட் அப்படிதான் இருந்தது. அப்படிதான் அந்த ஜெனட்டிக்கலி நம்ம ஒரு ஒரு மனுஷனை சயின்டிபிக்கலா பார்த்தாலும் இதுதான் அதோட மூலமா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ஸ்திரீகள் வந்து ஒரு புருஷன் ஒருத்தனோட இருக்கிறான் அப்படின்னு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து அவ குழந்தை தான் வேணும், அந்த குழந்தை வேணும். அந்த ஒரு ஒரு புருஷன் மேல அவளுக்கு ஏன் இவ்வளவு ஒரு அக்கறை இருக்குன்னா அந்த புருஷன் இருந்தாதானே நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுனால அந்த அந்த மனத்தாண்மை இப்பவும் ஓடிட்டு இருக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா வாட்டில இருக்கிற புருஷன் வெளியில எங்கேயாவது போயிட்டானா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஜெனட்டிக்கலி அந்த மாதிரி வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு லாஜிக்கலா பார்த்துன்னு அர்ஜுனன் சொல்ற மாதிரி நிறைய லாஜிக்லாம் பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே அதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணும். பட் ஜெனட்டிக்கலி அது அப்படிதான். மனுஷால படைச்ச வாக்கு இந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான் இருக்குது. சோ இந்த தர்மிகளான இந்த யுத்தம் பண்றவா வந்து மறிச்சு போனான்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் அந்த ஸ்திரீகளுக்கும் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவளால கடைபிடிக்கிறதுனால அவ குழந்தைகளுக்கும் அதை கடைபிடிக்க முடியாது. சோ அந்த அதர்மம் தான் அபிபக்திதா அப்படின்னு சொல்ல வந்து எல்லாரும் அந்த இப்ப யுத்தத்துல வந்து யாரு யாரு ஜெயிக்கிறாளோ யாரு செத்து போறாளோ ரெண்டு பேருமே நாசமாற அந்த ரெண்டு குலமும் நாசமாறதுங்கிறது ரொம்ப கிளியரான விஷயம். யாரு தோக்குறாளோ அவளோட குலம் நாசமாறுது, அவ செத்து போறதுனால யார் ஜெயிக்கிறாளோ அவளோட குலம் நாசமாறுது, நான் அவ பாவத்தை வச்சுக்கிறா. வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறதுல தியானேஸ்வரி பார்த்திருந்தேன். எல்லா புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு ஞானேஸ்வரியில தான் ரொம்ப அழகான அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஜெய்சே காஷ்டே காஷ்டமத்திஜே தேத வன்ஹி ஏக உபஜே தேனே காஷ்டஜாத் ஜாலிஜே பிரஜ்வலேனி. எப்படி வந்து ஒரு வனத்துல ரெண்டு மரங்கள் கட்டைகள் இந்த மரக்கட்டைகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரப் பண்றச்சு என்ன ஆறுது, எரியறது. அதுல எந்த எந்த மரம் எரியறதுன்னு இல்ல, எல்லா மரமும் சேர்ந்து அழிஞ்சிரும். தைசா கோத்ரீச்சி பரஸ்பரே ஜரி வது கடே மத்சரே தரி தேனே மகாதோஷே கோரே குளச்சி நாஷே. அதே மாதிரிதான் யாரு ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது இல்ல, யாரு தோத்தாலும் இருக்கட்டும் யார் ஜெயிச்சாலும் இருக்கணும், ஒருத்தர வதம் பண்றதுல குலமே நாசமாயிடும் அப்படிங்கிறார். சோ அந்த மாதிரி குலம் நாசமானா என்ன ஆகும், நம்மளால இந்த குலத்துல இருக்கிற சனாதன தர்மத்தை, சனாதனம்னா இங்க சனாதன தர்மம் தான் நம்ம இந்து தர்மம் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ற அந்த தர்மம் இல்ல. சனாதனனா காலங்காலமா நடக்கிறது நம்ம. ஆனா அதுக்காக ஒவ்வொரு குலத்திலயும் ஒரு ஒரு சனாதன தர்மம் இருக்கும். எல்லா குலத்திலயும் எல்லாரும் அதே தர்மம் தான் ஃபாலோ பண்றதுன்னு இல்லை. தர்மங்கள்லயும் குலங்களுக்குன்னு தனி தர்மங்கள் இருக்கு. அவாவா அதை பார்த்துட்டு இருப்பா. குலம் நாசமான தர்மமும் நாசமாகும். அதுலதான் அதே ஞானேஸ்வரில அசதா தீப்பு தவடிஜே अंधकारी राहाटिजे தரி உஜூசி காடலிஜே ஜயாபரி. எப்படி வந்து நம்மளே நம்ம திவானா விளக்க அணைச்சுட்டு அந்த அந்தகாரத்துல நம்மளே தடுமாறிட்டு போறோமோ, இது அதே மாதிரிதான் இதுவும். ஒருத்தர் நம்ம அழிச்சுண்டு குலம் நாசமாயிண்டு அதுக்கப்புறம் என்ன பாபத்தை தவிர வேற என்ன இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அதாவது இப்ப வந்து கொஞ்சமா என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டார் கிருஷ்ணர் காது மசீரான்னு. இப்ப வந்து தர்மத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டார். தர்மம் இதுதான். அதாவது நம்ம கௌரவர்கள் கொலை பண்றது அதர்மம் அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல இருந்து நம்மளுக்கு நிறைய இந்த சைக்காலஜிக்கல் விஷயம் எல்லாம் சொல்லி பார்த்தார். அப்புறம் எதுல எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா, எதனால எனக்கு துக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். எல்லாத்துக்கும் மசில தர்மத்தை பத்தி பேசலாம். தர்மம் சொன்னாலும் அதாவது கிருஷ்ணர் கேட்பார்,
அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. அடுத்த ஸ்லோகம்லயும் இதே மாதிரிதான் போலாம். அடுத்த ஸ்லோகத்துக்கு अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्ण संकरः. அதர்ம அதர்மம் அபிபவாத் அதிகரிக்க கிருஷ்ணன் சொல்ற பிரதுஷ்யந்தி அசுத்தம் குலஸ்திரியா குலப்பெண்மணிகள் ஸ்திரீஷு பெண்கள் துஷ்டாசு ஒழுக்கக்கேடுகள் வார்ஷ்ணேய அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஜாயத்தே பிறக்கும் வர்ண சங்கரஹ வர்ணங்களின் கலப்புகள். என்ன சொல்றேன்னா அதர்மம் அதிகரிக்க குலப்பெண்கள் அசுத்தம் ஆவார். பெண்களின் ஒழுக்கம் கேடு அடைந்தால் வர்ணங்களின் கலப்புகளால் அசுத்தம் பிறக்கும். அர்ஜுன் சொல்றார். ஒவ்வொரு ஸ்டனா பார்க்கலாம். அதர்மாபிப அதர்மாபிப த ப ப எல்லாம் வருது. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மூச்சு பிடிச்சுன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதர்மாபிபவாத் கிருஷ்ண கிருஷ்ண னுக்கு அப்புறம் ஒரு ஆகாத் கொடுக்கணும். எல்லாமே நிறைய மூச்சு கரெக்டா இருந்ததுதான் இந்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்ல முடியும். கிருஷ்ணல நிறுத்தாம கிருஷ்ண பிரதுஷ்யந்தி பிரதுஷ்யந்தி துஷ்ய தூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஏ மேல ஒரு ஆகாத் கொடுத்து குலஸ்திரீ இஸ் தர 3 இருக்கு. குலஸ்திரிய ஸ்திரீஷு ஸ்திரீஷுல ஸ்திரீஷு இஸ் தர 3 இருக்கு. ஸ்திரீஷு துஷ்டாசு ஸ்திரீஷுத்து இது வரக்கூடாது. ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய வார் ரஃபார் இருக்கு. ஸ்னேய ஜாயதே வர்ண சங்கரஹ சங் இங்கு வருது பிரக்க வருது. சங் சங்கரஹ. ஒரு ஸ்லோகம். अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसंकरः. அர்ஜுனா இருந்து அவரோட இந்த யுத்தம் நடந்த அப்புறமா என்ன நடக்கும்ங்கிற மாதிரி அதோட கற்பனைகள்லாம் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் யுத்தத்துல பண்ற சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அந்த எப்பொழுதுமே இந்த மனசுல ஓடுறதுதான் நம்ம திரும்பி வருவோமா மாட்டோமான்னு. அண்ட் யாரு ஜெயிக்கிறாளோ முக்காசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீகளுக்கு தான் ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணுவா. இது எப்பொழுதுமே இந்த இந்த அந்த சமயத்துல இருக்கிற யுத்தமா இருந்தாலும் சரி, இந்த சமயத்துல யுத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் தான் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். அதே தான் அர்ஜுனன் சொல்றார். ஆனா நம்ம தர்மத்துல ஸ்திரீகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்தானம் கொடுத்து எப்பொழுதுமே அவங்கள தெய்வீகா தான் நம்ம பார்க்கணும்னு நம்ம புராணத்துலாம் இது இருக்கு. மனுஸ்மிருதியில எத்திர நாரியாஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹா. எத்திர எங்க நாரியாஸ் ஸ்திரீகளை பூஜ்யந்தே பூஜை பண்றாலும் ரமந்தே தத்ர தேவதாஹா அந்த இடத்துல தேவதாள்லாம் ரமந்தே ரொம்ப ஹாப்பியா இருப்பா, ரொம்ப மகிழ்ச்சியோட இருப்பா. அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு 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 குலம் இருக்கணும், ஒரு வம்சம் அந்த மாதிரிதான் இருக்கணும், ஒரு சொசைட்டி அந்த மாதிரிதான் இருக்கணும்னு மனுஸ்மிருதியில சொல்லு. நம்ம நம்ம சொசைட்டில நம்ம தர்மத்துலதான் பார்த்தீங்கன்னா அது அழகா தேவின்னு ஒரு ஒரு பதவி கொடுத்து நம்ம அதுக்காக எல்லாரும் ஸ்திரீகளை நல்லா பாத்துக்கிறாளா அந்த விஷயம் அந்த வேற விஷயம். அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனா ஸ்திரீகளுக்கு நம்மளோட வேதங்களையும் புராணங்களையும் ரொம்ப அழகான ஸ்தானம் கொடுத்திருக்கா. அதுதான் அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா அந்த ஸ்தானம் இந்த இந்த யுத்தம்னு வந்த அப்புறம் இந்த ஜெயிப்பு மயக்கத்துல இருக்கிறவா ஸ்திரீகளை ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணுவா. அதே மாதிரி யாரு மறிஞ்சு போறாளோ யார் தோத்து போறாளோ அவ வீட்டுல இருக்கிற ஸ்திரீகளுக்கும் கஷ்டம்தான் கிடைக்கும். சோ அதர்ம அபிபவத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய. குலஸ்திரிய அப்படின்னா குல தர்மங்களை ஃபாலோ பண்ற ஸ்திரீகள் அவ கெட்டு போயிடுவா அப்படிங்கிற.
வந்து நம்ம தர்மத்தை நம்ம மனசோட மனசோட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து நம்மளோட சித்தம் வந்து சாத்விக சித்தமாயிடும். நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து நம்ம தர்மத்தை கிளியரா பார்க்க முடியும். ஒளி நமக்குள்ள வந்து இந்த ஒளியால நம்மளால நல்லா பார்த்து என்ன என்ன எது எது ஒரே நிஜம் அதை நம்மளால பார்த்துட்டு பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிற ஒரு இது கிடைக்கும். ஆனா பிரதுஷ்யந்தி, அதாவது அந்த நம்மளோட தர்மம் அதர்மத்துக்கு போகணும்னா அது வந்து உடனே நம்மள தமச சித்தத்துக்கு கொண்டு போயிடும், இருட்டுல கொண்டு போவோம். அந்த மாதிரி இந்த இருட்டுல போனோம்னா பிரதுஷ்யந்தி, நம்மளோட தர்மம் வந்து அழிஞ்சு போயிடும். இந்த அதர்மம் எப்ப அபிபவத்தா இருந்தோ, தல் தூக்கிட்டு எடுக்கோ, அப்ப குலஸ்திரியங்களும், அதாவது தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்கிற ஸ்திரீகளோட மனசும் தமசிக் மனசா வந்து அவ பிரதுஷ்யந்தி, அவ மனசு வந்து அழுக்காயிடும். இப்ப ஸ்திரீசு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ண சங்கரஹ. இதுல வந்து கிருஷ்ணரை வார்ஷ்ணேய அப்படிங்கிறார். வார்ஷ்ணேயனா விஷ்ணி குலத்துல பிறந்தவர், விஷ்ணி குல பிரசூத வார்ஷ்ணேய, விஷ்ணி குலத்துல பிறந்தவர் வார்ஷ்ணேய அப்படின்னு. இப்ப வந்து இந்த பேர் எதுக்கு எடுக்கிறார் வார்ஷ்ணேய அப்படின்னா, இந்த குலத்தை பத்தி சொல்றதுலாம் இல்ல. அதாவது நீயும் தானே இந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல குலத்துல பிறந்திருக்க, வர்ஷ்ணி குலத்துல பிறந்திருக்கே, உனக்கு இந்த குல தர்மம் பத்தி எல்லாம் நல்லா தெரியுமே, குல தர்மம் அழிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி குத்துறதுக்காக தான் இந்த இடத்துல வார்ஷ்ணேய அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிடுறார். என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய, இந்த ஸ்திரீகளோட ஒழுக்கம் வந்து கேடாயிடுச்சுன்னா வருண சங்கரஹ அப்படிங்கிற, வருண சங்கர ஜாயத்தே, ஜாயத்தேனா பிறக்கிறது, வருண சங்கரா, வருணங்கள் அப்படின்னு நம்மளோட ரொம்ப காஸ்ட் அப்படின்னு ஒரு ரொம்ப சின்ன விஷயமா நம்ம சொல்லி அதை அது ரொம்ப அழுக்குப்படுத்திக்கோம். நான் வருணங்கள் அப்படின்னு நம்ம இதுல ரொம்ப அழகா நம்ம வேதங்கள் எல்லாம் ரொம்ப கிளியரா வருணங்கள் பத்தி சொல்லியிருக்கா. பகவத்கீதையும் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வருணங்கள் பத்தி கிருஷ்ணரே கரெக்டா சொல்லியிருக்காரு நிறைய. அந்த மாதிரி அந்த வருண சங்கரஹ அப்படின்னா வருணங்கள் எல்லாம் கலைஞ்சுட்டு இருக்கும். வந்து வருணங்கள் கலைஞ்சதுன்னா இந்த குலத்தோட கலப்பு, வர்ணங்கள் கலப்பு. கரெக்ட் சார், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மியூட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கும். வருணங்கள் சங்கரா கலந்ததுன்னா அதன் மேல ஜாயத்தே, ஜாயத்துனா பிறக்கிறது, இந்த அதுல இருந்து பிறக்கிற குழந்தைகள்லாம் இந்த வருணங்கள்ல கலந்து பிறந்த குழந்தைகளுக்கு எந்த குலத்தோட தர்மங்களை ஃபாலோ பண்ணணும்னு புரியாம அதுகளுக்கு வந்து இந்த தர்மங்களே அவ வந்து ஃபாலோ பண்ண மாட்டா, அதர்மம் தான் அப்புறம் இன்னும் தலை தூக்கின்னு இருக்கும். அதான் ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணே ஜாயத்தே வருண சங்கரா, ஜாயத்தே வருண சங்கரா, வருணங்கள் கலந்து பிறந்ததுனால அவளுக்கு வந்து அதனால அதர்மம் இன்னும் தலை தூக்கிண்டு இருக்கும். சோ அதனால வார்ஷ்ணேய, நீ இந்த வர்ஷ்ணி குலத்துல பிறந்திருக்கே, உனக்கு இதெல்லாம் புரியாதா, அதனாலதான் நம்ம இந்த யுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னும் கண்டினியூ பண்ணிருக்க. அடுத்த ஸ்லோக்கலையும் இதே மாதிரிதான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ह्येषां லுப்த பிண்டோ கிரியாஹா. சங்கர கலப்பினால் நரகாய நரகத்திற்கு, இவ நிச்சயமாக, குலக்னானாம் குலத்தை தாக்குபவர்கள், குலஸ்ய குலம் ச மற்றும், பதந்தி விழுவார், பிதரஹ முன்னோர்கள், ஏஷாம் இவர்களால், லுப்த இல்லாமல், பிண்ட பிண்டங்கள், உதக நீர், கிரியாகா செயல்கள். வர்ண கலப்பினால் குலம் மற்றும் குலத்தை தாக்குபவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வார்கள். இவர்களால் அவர் முன்னோர்கள் பிண்டமும் நீரும் இல்லாமல் விழுவார்கள்.
அப்படின்னு சொல்ற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சங்கரோ நரகாயைவ இங்கு சங்கரோ தமிழ் ஒரு ஆகாத் கொடுத்து சங்கரோ நரகாயைவ யைவ யைவ இல்ல யைவ உலக்னானாம் உலக்னா இக்கிறது கலஹ கலந்தது உலக்னானாம் குலஸ்ய ச குலஸ்ய லமிலாக கொடுத்து குலஸ்ய ச பதந்தி பிதரோ பதந்தி தமிழ் ஒரு ஆகாத் கொடுத்து பிதரோ ஹேஷால் ஹே ஹேண்ட்ய ஹேஷால் இல்லு வருது ஏன்னா லூ வருதுனால ஹேஷால் லுப்த லுப்த இப்பன்ட்டு ஜாயிண்ட் ஆகுனா லுப்த பிண்டோ ஃபீமேல் ஒரு ஆகிறது பிண்டோ த கக்ரியாக த க த கிரியால த கக்ரியா கக்ரியா கமில் ஆகிறது கக்ரியாஹா சங்கரோ நரகாயைவ कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्त पिंडोदक क्रियाः இதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க சங்கரோ நரக்காயைவ குலघ्नानां कुलस्य च குலघ्नानां குலத்தை தாக்குவராக இருக்கும் ஆர் இந்த குலத்தை அந்த யாரு எந்த குலத்தை தாக்குறவளா இருக்கும் அந்த குலக்னானாம் அவ வந்து நரகத்துக்கு தான் போவா அப்படிங்க. நரகம்ங்கிறது நம்ம நரகம் வந்து இங்கிலீஷ்ல ஹெல் அப்படின்பா. அவளுக்கெல்லாம் ஹெல்லு ஹெவன் அப்படின்னு தான் இருக்கு. அவள்லாம் வந்து ஹெல்ல போனா அங்க ஹெல்லே இருந்து திரும்பி வரமாட்டா அப்படின்னு அவ அபிப்பிராயம். நம்ம வந்து அப்படி நினைச்சுக்கிறது இல்லை. நம்மளோட புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்லே நம்ம நரகத்திலேயே ஒரு 28 நரகங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாமா? நரகங்கள்ல 28 நரகங்கள் இருக்குன்னு வந்திருக்கு. அது வந்து அப்புறமா வேற அத்தியாயங்கள்ல அதோட ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வரும். பகவத புராணம் இருக்கும், விஷ்ணு புராணம் இருக்கும், தேவி பகவத புராணம் இருக்கும். எல்லாத்துலயுமே 28 நரகங்கள் இருக்கு அப்படிங்கிற. சோ நரகம்னா ஒண்ணு அப்படின்னு இல்ல. நரகம் வந்து அவாவா எந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்கா, எந்த மாதிரி கர்மங்கள் பண்ணிருக்கா, அதை பொறுத்து அந்தந்த நரகங்கள் அவளுக்கு கிடைக்கும். அந்தந்த நரகம்லாம் அந்த அந்த நரகத்துல மட்டும் இருக்க மாட்டா. அந்த நரகத்துல இருந்து வேற உலகத்துக்கும் போவா. நரகத்துக்கு இன்னும் கீழே கூட போகலாம். அவர் மேல வந்து கிருஷ்ணர் வந்து சொர்க்கம் மேல இருக்கு, நரகம் கீழே இருக்குது அப்படின்னு சொல்ற. மேல கீழே அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால நரகத்துல இருந்து இருக்கிற நரகத்துல இருந்து இன்னும் கீழே போகலாம், அவர் மேலேயும் வரலாம், சொர்க்கத்துக்கும் வரலாம். அவ எப்படி அந்த மாதிரி எப்படி கர்மங்கள் பண்றாளோ அதுக்கு தகுந்தாப்புல வருவா. ஆனா குலஜ்ஞானம் பண்றவா வந்து நரகைவ இந்த இந்த சங்கரா இந்த இந்த கலப்பு வர குழந்தைகள் எல்லாம் இருக்காளே அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தர்மம் கிடைக்காது. இந்த தர்மம் கிடைக்காதனால அவளுக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற. அதனால யார் இந்த குல க்ஷயம் பண்றாளோ, குலகத்தை எல்லாம் நாசம் பண்றாளோ அவளுக்கு வந்து நரக்கம்தான் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற. ஆனா அந்த மாதிரி கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பதந்தி பித்ரோஹேஷாம் லுப்த பிண்டோ கிரியா வந்து நம்மளோட ஒரு பிலீஃப் என்னன்னா நம்மளோட பித்ருக்கள்லாம் இந்த நரகத்திலயோ சொர்க்கத்திலயோ எங்கேயோ இருக்கா. அவளுக்கு வந்து நம்ம இங்க கொடுக்குற எப்படி அவளை நம்ம பூஜை பண்றோமோ அவளுக்கு வந்து பிண்டங்களும் நீரும் கொடுக்கறதுனாலதான் அவளுக்கு வந்து அவ வந்து அந்த நம்ம பண்ற நல்ல காரியங்கள்னால அவளுக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கிறது எங்க இருந்தாலும். அதுல இருந்து அவ வெளியில வர்றதுக்கு நம்ம இங்க என்ன பண்றோங்கிறதுனால அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்மளோட ஐதீகம். ஸோ அந்த அந்த மாதிரி அது வந்து பண்றதுக்கு தர்மத்தோட காப்பாத்து இந்த தர்மங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அதோட ரிச்சுவல்ஸ் எப்படி பண்ணணும், அதோட பத்ததி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணாதான் அவளுக்கு அந்த பிண்டமும் நீரும் போய் சேரும். ஸோ இந்த சங்கரோ கலப்புகளால வந்த குழந்தைகளுக்கு தர்மம் தெரியாம அதோட எப்படி பண்ணணுங்கிற பத்ததி தெரியாம
அவ வந்து என்ன பண்ணாலும் இந்த பித்திருக்கள் எல்லாம் கூட அவளுக்கு வந்து இந்த பிண்டமும் நீரும் கிடைக்காம அவ வந்து இன்னும் விழுந்துருவா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். சோ இப்ப வந்து அவர் வந்து குல இந்த இந்த யுத்தம் பண்ணா எவ்வளவுலாம் ஆகுங்கிறது அர்ஜுனன் வந்து ரொம்ப விலாவரியா சொல்லி ட்ரை பண்றாரு கிருஷ்ணர்கிட்ட சொல்றதுக்கு. குலம் வந்து நாசமாகும், குலம் பண்றவாளும் நாசமாவா, இந்த சண்டை ஜெயிச்சவாளும் நாசமாவா, பாவம் பண்ணுவா, அவ பாவம் பண்ணா ஸ்திரீகள்லாம் கஷ்டப்படுவா, அந்த ஸ்திரீகள்னால கலப்புகள்னால இந்த வருண சங்கரங்கள் ஆகும். எல்லாம் அந்த வருண சங்கரங்களால அந்த குழந்தைகளுக்கும் தர்மம் போயிடும், எல்லாரும் நரகத்துக்கு போவா. அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் மேல அவளோட பித்ருக்கள் அவளுக்கும் இந்த பிண்டமும் இல்ல நீரும் கிடைக்காம அவளும் விழுந்துருவா. இவ்வளவுலாம் நடக்க போறது அப்படின்னு இன்னும் முதல்ல என்ன நடக்கிறதுங்கிறது சொல்லியிருக்காரு. என்ன 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 அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து அதையும் தாண்டி என்னெல்லாம் நடக்கும் இந்த யுத்தம் நடந்தான்னு. ஏன்னா யார் ஜெயிக்கிறாளோ யார் தோக்குறாளோ எதோ எது ஆனாலும் குலக்ஷயங்கிறது நிச்சயம். அந்த குலக்ஷயம் ஆனானா எல்லாரும் நரகத்துக்கு போவா, பித்தர்களுக்கு எல்லாம் கஷ்டம் வரும் அப்படின்னு அர்ஜுனன்ல கிருஷ்ணர் சொல்லிட்டே இருக்கார். இதே மாதிரி இன்னும் வர ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு இருப்பார். இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சொல்ல ஆரம்பிக்கலாமா சார்? ஒரு நிமிஷம், சொல்ல ஆரம்பிக்கலாமா? ஒரே நிமிஷம், நான் அது ரெக்கார்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு